next lesson, 7th lesson, ecosystem. Have you seen lakes, ponds and pools in your surroundings? நீங்க வாழக்கூடிய இடத்துல சுத்தி இருக்கக்கூடிய ஏரிகள், குளங்கள், நீர்நிலைகளை நீங்க பார்த்திருப்பீங்க. They are called the water bodies with many components in them. Can you list out the things which are found in water bodies? நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய இந்த நீர்நிலைகள்ல என்ன மாதிரியான பொருட்கள் அதுல இருக்கு அப்படிங்கறத நீங்களே ஒரு லிஸ்ட் அவுட் போட்டீங்க அப்படின்னா இந்த ஈகோசிஸ்டம் அப்படின்னா என்னென்னலாம் அதுல இருக்குங்கிறது நமக்கே தெரியும். The list: mud, சேர் பொருள்கள் இருக்கு, நியூட்ரியன் நுண்ணூட்ட சத்து பொருள்கள் இருக்கு, கிளே களிமண் இருக்கு, டிசால்வ்டு கேசஸ் கரைந்த நிலையில இருக்கக்கூடிய காற்று பொருள்கள் அதுவும் அந்த நீர்நிலைகள்ல இருக்கு, பிளாங்க்டன்ஸ் நீர்ல வாழக்கூடிய சிறிய அளவிலான தாவர பொருள்கள், மைக்ரோ ஆர்கானிசம் நுண்ணுயிர்கள், பிளான்ட்ஸ் லைக் ஆல்கே பிளான்ட்ஸ்ல பார்த்தோம்னா ஒரு சொல் உயிரினங்களா இருக்கக்கூடிய ஆல்காக்கள், பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஹைட்ரில்லா, நிலம்பூ அண்ட் நிம்ஃபையா தாமரை, அல்லி அண்ட் அனிமல்ஸ் லைக் ஸ்னேக் பாம்பு வகைகள், ஸ்மால் ஃபிஷ், லார்ஜ் ஃபிஷ் சிறிய அளவிலான மீன்கள், பெரிய அளவிலான மீன்கள், ஃப்ராக் தவளை and tortoise and cranes are the components in the water bodies. இது எல்லாமே கொக்குகள், ஆமை இது மாதிரியான எல்லா பொருள்களும் இல்ல எல்லா விதமான காம்பனன்ட்ஸும் இந்த வாட்டர் பாடிஸ்ல பிரசன்ட் ஆகி இருக்கு, which are all together to form a ecosystem. இப்ப நம்ம இந்த லிஸ்ட்ல பார்த்தோமே இது எல்லாம் சேர்ந்து உருவாகக்கூடிய இல்ல ஒருங்கிணைந்து உருவாகக்கூடியது தான் இந்த ஈகோசிஸ்டம். சூழ்நிலை மண்டலம், ஈகோசிஸ்டம் சூழ்நிலை மண்டலம் ஒருங்கிணைந்து உருவாகக்கூடிய அமைப்பு ஈகோசிஸ்டம். Further, we all know the plants and animals are prominent living components in the environment. இது நமக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம வாழக்கூடிய இந்த சூழ்நிலை மண்டலத்துல இப்ப நம்ம லிஸ்ட்ல சொன்ன பொருள்கள் எல்லாமே உயிர் காரணிகள். They interact with non-living components such as air, water, soil, sunlight, etc. இந்த உயிர் காரணிகள் அது வாழக்கூடிய சூழ்நிலையில இருக்கக்கூடிய உயிரற்ற காரணிகளா இருக்கக்கூடிய காற்று, நிலம், நீர் இது கூடெல்லாம் தொடர்புடன் அது இருக்கு. எக்ஸாம்பிள், already you studied in your 11th standard the process of photosynthesis. In the process of photosynthesis is do the living organism with using the non-living components like sunlight, water, gases like carbon dioxide. அப்போ நம்ம 11th பார்த்த இந்த போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்ல பார்க்கும்போது இந்த ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சியை செய்யக்கூடியது ஒரு உயிரினம். அந்த நிகழ்ச்சியை செய்யறதுக்கு அதுக்கு தேவைப்படக்கூடிய பொருள்கள்னு பார்க்கும்போது உயிரற்ற காரணிகளா இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், சன்லைட் இதெல்லாம் பயன்படுத்தி தான் அந்த ஒளிச்சேர்க்கையின் மூலமாக இட் சிந்தசிஸ் தி ஃபுட் மெட்டீரியல் ஆர் எனர்ஜி உணவு பொருள் அல்லது ஆற்றலை இது உற்பத்தி செய்யுது. From this we understand that the exchange of a material takes place between the living and non-living component. இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து உயிர் காரணிகளும் உயிரற்ற காரணிகளும் ஒன்றுடன் ஒன்று ஒருங்கிணைந்து பகிர்ந்து கொண்டு இந்த சூழ்நிலை மண்டலத்துல இது வசிக்குது அப்படிங்கறத நாம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். Likewise, you can study the structure and the functions and the types of ecosystem in this chapter. இந்த சூழ்நிலை மண்டலத்துல
இந்த சூழ்நிலை மண்டலம் அப்படிங்கிறது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி செயல்படுது, அதனுடைய வடிவம் எப்படி இருக்கு, அதனுடைய வகைகள் என்னங்கிறத இந்த சாப்டர்ல நாம பார்க்கலாம். The term ecosystem சொல்லக்கூடிய இந்த வார்த்தை first is coined by A.G. Tansley in the year 1935. இந்த ecosystem சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை முதல்ல பயன்படுத்தியவர் 1935ல A.G. Tansley ன்னு சொல்லக்கூடிய அறிஞர். Who defined it as? இவருடைய கூற்றுப்படி இந்த சூழ்நிலை மண்டலம்ங்கிறது என்ன? The system resulting from the integration of all living and non-living factors of environment. இவருடைய கூற்றுப்படி ஒரு குறிப்பிட்ட சூழல்ல வாழக்கூடிய இல்ல இருக்கக்கூடிய இந்த உயிர் காரணிகளும் உயிரற்ற காரணிகளும் ஒருங்கிணைந்து செயல்படுறது தான் இந்த ecosystem. And next, whereas ஓடம் in the year 1962, ஓடம்ங்கிறது தமிழ் ஓடம் இல்ல, ஓடம்ங்கிறது ஒரு ஈகாலஜிஸ்ட் நேம், சயின்டிஸ்ட் நேம். In the year 1962 defined the ecosystem is the structural and functional units of ecology. ஓடம்னு சொல்லக்கூடிய அறிவியல் அறிஞரோட கூற்றுப்படி இந்த ecosystem அப்படிங்கிறது ஒரு சூழ்நிலையோட செயல் மற்றும் வடிவத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்ங்கிறது இவருடைய ஸ்டேட்மெண்ட். So the ecosystem is basically divided into the two categories, structural ecosystem and functional ecosystem. First, go to the 7.1 structure of ecosystem. இந்த ecosystem ஓட வடிவம் எப்படி அமைஞ்சு இருக்கு? In this system comprises of two major components, abiotic component and biotic components. இதுல உயிரற்ற காரணிகள் உயிருள்ள காரணிகள்னு ரெண்டு வகையா இது பிரியுது. First one, abiotic component, உயிரற்ற கூறுகள், non living, உயிரற்ற கூறுகள். So it include the climatic factors like air, water, sunlight, rainfall, temperature and humidity. previous lessonsலே இதை நம்ம பார்த்திருக்கோம். climatic factorனா என்னென்ன? வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்று, நீர், சூரிய ஒளி, மழை பொழிவு, வெப்பநிலை, ஈரப்பதம், இது எல்லாம் climatic factorsல வருது. இது first category. And second one, edaphic factor. இதுவும் previous lessonsல நம்ம பார்த்திருக்கோம். soil, air, water and pH of soil. பொதுவா மண்ணுல இருக்கக்கூடிய காற்று, அதுல இருக்கக்கூடிய நீர், அதுல இருக்கக்கூடிய pH அளவு, இதெல்லாம் இந்த edaphic factorsல வருது. third one, topographic factor, altitude and latitude. இதுவும் previous lessonsல நாம பார்த்திருக்கோம். விரிவகலம் மற்றும் குத்துயரம் அப்படின்னு previous lessonsலே இதை நம்ம பார்த்திருக்கோம். And fourth one, organic components like carbohydrate, protein, lipids and humic substances. Finally, inorganic substances, fifth one. So அப்ப இந்த abiotic componentsல என்னென்னலாம் இருக்குன்னு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணும்போது first one climatic factor, second one edaphic factor, third one topographic factor and fourth one organic component, last one inorganic components. So inorganic components like calcium, hydrogen, oxygen, nitrogen. So இது எல்லாம் inorganic componentsல வர்றது. Abiotic components play the vital role in ecosystem, hence the total inorganic substances present in any ecosystem is given the time is called standing quality or standing state. ஒரு வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த காரணிகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து அந்த இடத்துடைய தன்மை, அதான் சொல்ற ஸ்டாண்டிங் குவாலிட்டி, நிலைத்த தரம், ஆர் ஸ்டாண்டிங் ஸ்டேட், நிலைத்து இருத்தல்.
அந்த இடத்தோட தன்மை நிலையா ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு இந்த காரணிகள்லாம் மிக முக்கிய பங்கு வகிக்குது. செகண்ட் ஒன், பயோட்டிக் காம்பனன்ட்ஸ். In this component, it includes the all living organism like plants, animals, fungi and bacteria. இந்த உயிர் கூறுகள் இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள், பூஞ்சைகள், பாக்டீரியா இது எல்லாம் வருது. They form the trophic structure of ecosystem. இதுதான் ஊட்ட நிலைகளை உருவாக்குறதுக்கு முக்கிய நிலைய இது ஏற்படுத்தி தருது. இந்த உயிரினங்கள் தான் அந்த சூழ்நிலை மண்டலத்துல உணவு உற்பத்தி, முதல்நிலை உற்பத்தியா இருக்கட்டும், அதனை தொடர்ந்து அடுத்தடுத்த நிலைகள்ல போகக்கூடிய அந்த ஆற்றல் மட்டம்னு சொல்லுவோம், அதுக்கு முக்கிய காரணியா இது இருக்கு. On the basis of a nutritional relationship, the trophic level of ecosystem, it is divided into the two components. இந்த உயிர் கூறுகள் இருக்கக்கூடிய இடத்துல நுண்ணூட்ட பொருள்களை ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி பயன்படுத்திக்குது அப்படிங்கறத பொறுத்தும், அதை பயன்படுத்தி எப்படி ஆற்றலை பெறுதுங்கிறத பொறுத்தும் இந்த பயோட்டிக் காம்பனன்ட் is categorized into the two categories. First one autotrophic component, second one heterotrophic component. Autotrophic component தற்சார்பு ஊட்டக்கூறுகள். So the autotroph are organism which can manufacture or it synthesis in their own food is called the autotrophs. Example, plants. தாவரங்கள் தனக்கு வேணுங்கிற உணவை தானே தயாரிச்சு கொள்ளக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே இந்த ஆட்டோட்ரோபிக் காம்பனன்ட் தற்சார்பு ஊட்டக்கூறுகள்ங்கிற ஹெட்டிங்ஸ்ல நமக்கு வருது. In this food material is used with the organic and the inorganic material in the process of photosynthesis. It prepare the food materials. It is otherwise called producer, உணவு உற்பத்தியாளர்கள். Example, plants நம்ம சொல்லலாம். And the second one, heterotrophic components. In the heterotrophic component, it depend on producer, other organism. It cannot get the ability to synthesis their own food. தனக்கு வேணுங்கிற உணவை தானே தயாரிச்சு கொள்ள முடியாத மற்ற உயிரினங்கள் it depend on plant. Plants it produce in their own food. தாவரங்கள் தானே ஒளிச்சேர்க்கையை செய்துக்குது. அப்ப அந்த தாவரத்தை நம்பி வாழக்கூடிய பிற உயிரினங்கள் heterotrophic components நமக்கு வருது. It's like herbivore, தாவர உண்ணி, carnivore, மூன் உண்ணி, and omnivore, அனைத்துண்ணி. So இது எல்லாம் இந்த கேட்டகரிஸ்ல வருது. So இது basically is divided into the heterotrophic components into micro consumer and macro consumer. பிளான்ஸ்ல இருந்து ஃபுட்டை எடுத்துக்கிட்டு உயிர் வாழறது நம்ம கன்சியூமர்னு சொல்றோம். சோ இத ரெண்டு கேட்டகரியா, மைக்ரோ கன்சியூமர் நுண் நுகர்வோர்கள், மேக்ரோ கன்சியூமர் பெரு நுகர்வோர்கள் ரெண்டு கேட்டகரியா நம்ம பிரிக்கிறோம். சோ மேக்ரோ கன்சியூமர் இஸ் த ஹெர்பிவோர்ஸ், தாவரங்களை சாப்பிட உணவாக சாப்பிடக்கூடிய விலங்குகள் மேக்ரோ கன்சியூமர்ஸ்ல வருது. அண்ட் மைக்ரோ கன்சியூமர் எக்ஸாம்பிள் ஆக்டினோமைசிஸ், பாக்டீரியா அண்ட் ஃபங்கஸ், இந்த நுண்ணுயிர்கள் எல்லாமே மைக்ரோ கன்சியூமர் கேட்டகரியில வருது. So up to the structure of ecosystem is over.